வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறார் என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதே. ஆம், எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்மிடத்துல வாசமா இருக்கிற ஆவியானவர் மிகவும் வைராக்கியமானவர். அவர் கிறிஸ்துவை குறித்தும் பிதாவாகிய தெய்வத்தை குறித்தும் பரிசுத்தத்துக்காய் வைராக்கியமா நிற்கிற தேவன். நம்மிடத்துல வாசமாயிருக்கிறதே அதேவ ஆவியானவர் ஒரு நாளும் பெருமை கொள்ளுகிறவர் அல்ல, அவர் தாழ்மை உள்ளவர். அவரை பெற்றுக்கொண்ட நாமும் பெருமை உள்ளவர்களாய் நடவாமல் தாழ்மை உள்ளவர்களாய் நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறார். கிருபை தாழ்மை உள்ளவனுக்கு மாத்திரம். அகந்தை அழிவுக்கு முன்னானது அகந்தை, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.